இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் காண்டாக்ட்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலராக ரிங்டோன் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் வாட்ஸ்அப்புக்கு எப்படி செப்பரேட்டாக ரிங்டோன் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக வந்து நீங்கள் உங்கள் நார்மல் காலில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு கால் பண்ணுறதுக்கும் அண்ட் பர்டிகுலராக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யாராவது கால் பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் ரிங்டோன் டிஃப்ரெண்ட் மாற்றி வைக்க முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மற்ற நார்மல் கால்லையும் இந்த என்ன சொல்கிறது வாட்ஸ்அப் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி வந்து செட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது செட் பண்ண போகிறோம். எப்படின்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த கால் ஹிஸ்ட்ரி போனோம்னா கால்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஓவரால் ரிங்டோனுமே எப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஓவரால் ரிங்டோன் எப்படி செட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் ரிங்டோன் எப்படி செட் பண்ணணும்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா சாட்ஸ்குள்ளே போயிட்டு கால்ஸ் சம்திங் இருக்கும். இல்லை நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் காட்டும். கீழே வந்து கால்னு காட்டும். ஸோ குரூப் கால்ஸ்க்கு தனியாக வந்து அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கால் தனியாக வந்து காட்டும். அதில் ரிங் டோன் அதுக்கப்புறம் வைப்ரேட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் ரிங் டோன் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மியூசிக் தேவையோ ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தனியாக வைக்கிறது. அதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஓவராலாக வாட்ஸ்அப் ஒன்று வச்சுட்டு திரும்பி பேக் வந்துடணும். பேக் வந்ததுக்கப்புறம் எந்த காண்டாக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நான் இது வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த காண்டாக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த காண்டாக்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் கால் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் வந்து ரிங்டோன் வந்து டிஃபால்ட் ரிங்டோன்ஸ் நீங்கள் ஓவராலாக வந்து என்ன செட் பண்ணியிருப்பீங்களோ அந்த ரிங்டோன் வந்து இதில் காட்டும். ஸோ அந்த ரிங்டோனை சூஸ் பண்ணி இந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் என்ன ரிங்டோன் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிங்டோன் வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த காண்டாக்ட் அதாவது நார்மலாக அந்த வாட்ஸ்அப்பில் கால் வரப்போ வந்து அந்த ரிங்டோன் வந்து பார்த்தா ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலரான காண்டாக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேறு ரிங்டோன் வந்து பார்த்தா வைக்க முடியும். ஒரு காண்டாக்ட்டுக்கு ஒரு ரிங்டோன் வந்து இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் செட் பண்ண முடியும். அந்த வீடியோவில் தான் ஃபுல்லாக பார்த்து நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான்.